வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமத்துக்குள்ள ஒரு ஆழமான பயணத்தை மேற்கொள்ள போறோம். குறிப்பா ஸ்லோகங்கள் 7 முதல் 12 வரைக்கும் இருக்கிற அந்த அற்புதமான வர்ணனைகளை எடுத்து அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தத்துவத்தை பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஒண்ணா ஆரம்பிக்கலாம். இது வெறும் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் சொல்ற பகுதி இல்லைங்க. இது ஒரு தியான பயணம் மாதிரி. தேவியோட உருவத்துல ஆரம்பிச்சு அந்த உருவம் எப்படி இந்த முழு பிரபஞ்சத்தோட தத்துவமா விரியுதுன்னு நம்ம பார்க்க போறோம். அவளோட ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு ஆயுதமும் பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய உண்மையை நமக்கு புரிய வைக்க போகுது. நம்மளோட இந்த தியான பயணம் தேவியோட உருவத்துல இருக்கிற மிக அடிப்படையான ஒரு அம்சத்துல இருந்து தொடங்குது. அதுதாங்க அவளோட 4 தெய்வீக கரங்கள். நம்ம பயணத்தோட தொடக்க புள்ளி இந்த 7வது ஸ்லோகத்துல வர்ற சக்தி வாய்ந்த ஒரு சொற்றொடர் தான். சதுர்பாஹு சமன்விதா. இதுதான் அடுத்து நாம பார்க்க போற எல்லா குறியீடுகளுக்கும் அடித்தளமா இருக்குது. இந்த சமஸ்கிருத வார்த்தைய ரொம்ப எளிமையா நாம புரிஞ்சிக்கலாம். சதுர் அப்படின்னா 4, பாஹுனா கரங்கள், சமன்விதா அப்படின்னா உடையவள். ஆக 4 திருக்கரங்களை உடையவள். இது நேரடியான அர்த்தம். ஆனா நில்லுங்க, விஷயம் இத்தோட முடியல. இதுக்குள்ளதான் அசல் தத்துவமே அடங்கியிருக்கு. இங்க தான் விஷயம் ரொம்ப ஆழமாகுது. இந்த 4 கைகளும் வெறும் உறுப்புகள் கிடையாது. அவை பிரபஞ்சத்தோட தத்துவங்களையே குறிக்கிற சக்தி வாய்ந்த சின்னங்கள். அவை எங்கும் நிறைந்தவளுங்கிறதையும், மனுஷ வாழ்க்கையோட 4 இலக்குகளான தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் இதையும், அவளோட எல்லையில்லாத சக்தியையும், அப்புறம் படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல்னு பிரபஞ்சத்தோட 4 முக்கிய செயல்பாடுகளையும் இது குறிக்குது. சரி, அந்த 4 கைகள்ல அவ என்னதான் வச்சிருக்கா? அந்த பொருட்கள் எதுக்கான குறியீடு? வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அவளோட கரங்கள்ல இருக்கிற பாசம், அங்குஷம், கரும்பு வில், அப்புறம் மலர் அம்புகள், இந்த 4 தான் நம்மளோட உணர்வுகளையும் இந்த பிரபஞ்சத்தையும் இயக்குற அடிப்படை கருவிகள்னு சொல்லலாம். வாங்க ஒவ்வொன்றையும் தனித்தனியா பாப்போம். முதல்ல பாசம். 8வது ஸ்லோகம் இத ராகஸ்வரூபா பாஷாட்யா அப்படின்னு சொல்லுது. இது ஆசையையும் பந்த பாசத்தையும் குறிக்குது. உலக விஷயங்கள் நம்மளை எப்படி கட்டி போடுதுன்னு இது காட்டுது. ஆனா அதே நேரத்துல தேவி தன்னோட கருணையால இதே பாசக்கயிறை வச்சுதான் பக்தர்களை தம் பக்கம் இழுத்துக்கிறா. பாத்தீங்களா, அதுல ஒரு இரட்டை அர்த்தம் இருக்கு. அடுத்து அங்குசம். 9வது ஸ்லோகம் இத குரோதாகார அங்குஷோ ஜுவலான்னு வர்ணிக்குது. யானைய அடக்கிற அங்குசம் மாதிரி இது நம்மளோட கோபம், பொறாமை மாதிரியான கெட்ட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துது. அதே சமயம் அறியாமைங்கிற இருட்ட அழிக்கிற சக்தியாவும் இருக்கு. நல்லவங்கள வழி நடத்தவும் தீயதை அழிக்கவும் இது பயன்படுது. 10வது ஸ்லோகம் தேவியோட கையில இருக்கிற வில்ல மனோரூபேக்ஷு கோதண்டான்னு சொல்லுது. அதாவது மனசையே கரும்பு வில்லா வச்சிருக்கவ. எவ்ளோ அழகான ஒரு கர்த்தனை பாருங்க. நாம இந்த உலகத்தை அனுபவிக்கிற கருவியான நம்ம மனசுதான் அந்த வில்லு. கரும்ப போல இனிமையானது. ஆனா அதுதான் நம்மளோட எல்லா அனுபவங்களுக்கும் அடிப்படை. கடைசியா அவ கையில இருக்கிற அம்புகள். 11வது ஸ்லோகம் இத பஞ்ச தன்மாத்திர சாயகா அப்படின்னு சொல்லுது. இந்த 5 மலர் அம்புகளும் வேறொன்னும் இல்ல, நம்மளோட 5 புலன்கள் தான். பார்வை, ஒலி, வாசனை, சுவை, தொடு உணர்வு. மனசுங்கிற வில்லுல இருந்து புறப்படுற இந்த அம்புகள் தான் உலக அனுபவங்களை நமக்கு கொடுக்குது. இப்போ இந்த 4 கருவிகளையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இவை எல்லாம் சேர்ந்து நம்மளோட உணர்வை ஆளுகிற ஒரு முழுமையான அமைப்பா எப்படி செயல்படுதுன்னு பார்க்க வேண்டாமா? வாங்க பார்க்கலாம். இப்ப பாருங்க, இது எல்லாம் எவ்வளவு அற்புதமா ஒண்ணுக்கொண்ணு தொடர்புல இருக்குன்னு. மனம்ங்கிற வில், புலன்கள்ங்கிற அம்புகள், ஆசைங்கிற பாசம், கட்டுப்பாடுங்கிற அங்குசம். இந்த 4ம் சேர்ந்துதான் நம்மளோட உள் உலகத்தோட தெய்வீக இயக்கத்தை உருவாக்குது. இது ஒரு படைப்பின் லீலைன்னே சொல்லலாம். இந்த செயல்முறை ரொம்ப முக்கியம், நல்ல கவனிங்க. முதல்ல மனசுங்கிற வில் எண்ணங்களை உருவாக்குது. அப்புறம் புலன்களுங்கிற அம்புகள் அந்த எண்ணங்களை வெளி உலக அனுபவங்களா மாத்துது. ஆசைங்கிற பாசம் அந்த அனுபவங்களை நம்மளை கட்டி போடுது. கடைசியா கட்டுப்பாடுங்கிற அங்குஷம் அந்த கட்டிலிருந்து நம்மளை விடுவிச்சு சரியான பாதையில வழி நடத்துது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு நொடியும் இந்த பிரபஞ்ச நாடகம் நடந்துட்டே இருக்கு. இதுவரைக்கும் நமக்குள்ள என்ன நடக்குதுன்னு நுட்பமா பார்த்தோம். இப்ப கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி பிரபஞ்ச அளவுல இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்கறான் வாங்க. நம்ம பயணத்தோட உச்சகட்டமா இந்த 12வது ஸ்லோகம் வருது. நிஜாருண பிரபாபூர மஜ்ஜத் பிரம்மாண்ட மண்டலா. இது நம்ம பார்வையை மொத்தமா மாத்தப் போகுது. இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் எவ்வளவு பிரம்மாண்டமானது தெரியுமா? இந்த முழு பிரபஞ்ச மண்டலமே அவளோட செந்நிற ஒளியில மூழ்கி இருக்கு. அதாவது அவ பிரபஞ்சத்தை ஆளுகிற ஒரு சக்தி மட்டும் இல்ல, அவளேதான் அந்த பிரபஞ்ச உணர்வு, அவளேதான் அந்த ஒளி. நாம பார்க்கற உணர்ற எல்லாமே அந்த ஒளிக்குள்ளதான் இருக்குது. நம்மளோட பயணம் இப்போ முடிவுக்கு வருது. எங்க ஆரம்பிச்சோன்னு யோசிச்சு பாருங்க.
தேவியோட ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல ஆரம்பிச்சோம், இப்போ எல்லையில்லாத, உருவமே இல்லாத ஒரு பேருண்மைய அடைஞ்சிருக்கோம். அப்ப நாம என்ன புரிஞ்சுக்கணும்? நாம பார்த்த இந்த வடிவங்கள், சின்னங்கள், கருவிகள் எல்லாமே அந்த எல்லையில்லாத பேருண்மைய புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் தான். அவளோட 4 கைகள்ல ஆரம்பிச்ச இந்த தியான பயணம் இந்த முழு பிரபஞ்சமே அவளோட ஒளிதான்னு உணர்றதுல முடியுது. அவள் பிரபஞ்சத்தின் கருவிகளை ஏந்தியவள் மட்டுமல்ல, அவளே பிரபஞ்சமாகவும் அதன் உணர்வாகவும் இருக்கிறாள். ஒரு சின்னத்துல ஆரம்பிச்சு பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்ச இந்த பயணம் நம்ம உலகத்தை பார்க்கிற விதத்தை எப்படி மாத்துது? ஒரு வடிவத்தின் மூலமா எல்லையில்லாத ஒரு பேருண்மையே அறியற இந்த ஞானம் நாம யாரு, இந்த பிரபஞ்சம் என்ன அப்படின்னு மறுபடியும் ஒரு முறை சிந்திக்க தூண்டுதில்ல?